இந்த முக்கியமான விருது யாருக்கு போய் சேர போகுது அப்படின்றத இப்போ நம்ம ஏவில பார்க்க போறோம். Galata Crown 2022 People's Hero Raghava Lawrence. Ladies and gentlemen, ராகவா லாரன்ஸ் மக்களின் நாயகன். ராகவா லாரன்ஸ் நல்ல டான்ஸர், பல பேரை ஆட்டி வச்சார். நல்ல நடிகர், நல்ல உள்ளம் படைத்த மனிதர். இது எல்லாம் சேர்ந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் தம்பி லாரன்ஸ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மென்மேலும் பல சாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து இப்போ நிற்கிறேன். இந்த அவார்டெலாம் வாங்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய தாய் தான். என்னுடைய தாய்க்கு இந்த அவார்டு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ப்ளஸ் Galata.com வந்து படிப்படியாக வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்லேருந்து நான் கலந்துருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் Galata.com வந்து வளரணுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த அவார்டு வந்து ஒரு நடிப்புக்கு கிடைக்கிறத விட நிஜத்துக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இல்லை, அம்மாக்காக வந்து கோவில் கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, நானும் நிறைய இடத்துல போய் சாமி கும்பிட்டு இருக்கோம் நம்ம. பட்டு சாமியுடைய அன்பு நம்ம எதிர்க்க பார்க்க முடியாது. ஸோ வீட்லேயே இருக்காங்க. ஸோ என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கோம். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்போது என் தாய் தான் காப்பாற்றினாங்க. சரி, எனக்கு தோணுச்சு, வீட்டுக்குள்ளேயே தாய் வச்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் ஆசிரமத்தில் எடுத்துன்னு போய் விடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான். சரி, நடிகருக்கெல்லாம் கோவில் கட்டி பார்த்துருக்கோம் நம்ம, ஏன் தாய் கோவில் கட்டக்கூடாது? ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் நான் எப்பவுமே லைஃப்பில் ஜெயிச்சதில்லை. ப்ளஸ் இந்த ஹெல்ப்லாம் வந்து இப்போ நான் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, என் வாழ்க்கையில் நிறைய வழிகள். ஸோ நான் சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து நான் ஹேண்டிகேப்பாக இருந்திருக்கேன். அதுக்கு தான் வந்து அந்தமாரி பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது. இந்த டைமில் வந்து உதயநிதி சார் இங்கே இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன உதவி. எனக்கு தாத்தா இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு ஓப்பனர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. 48 குழந்தைங்கக்கிட்ட ஓப்பனர் சர்ஜரி. இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சு டான்ஸ் ஆடி காமிச்சு இந்த ஹெல்ப் கேட்டேன். மறுநாளே ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து உடனே ஹெல்ப் பண்ணி 48 குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா வந்து உதவி செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. கேட்ட உடனே உதவிகள் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜை நான் பயன்படுத்தி நிறைய ஆர்ட் ஆப்ரேஷன் குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். படிப்புக்கு அவஸ்தைப்படுற நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இந்த இடத்துல என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, எங்கள் ட்ரஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்கள்.